சன்மார்க்க பெருநெறியில் சத்து விசாரம் என்றும் பரோபகாரம் இரண்டையும் செய்துவார்கள் சொன்னார். பரோபகாரம் என்பது மனதால், வார்த்தையால், உடலால் எதிரிட்ட செய்வர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது மனதால், சொல்லுவது வார்த்தையால், செய்வது செயலால். இது பரோபகாரம். சத்து விசாரம் என்பது வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதியிருக்காங்க. நம்முடைய நிலை, நாம் யாராக இருக்கின்றோம், நமக்கு தலையில் முடி கருப்பாக வந்ததெல்லாம் 30, 35, 20, 25 தாண்டும் போது ஒன்று ஒன்றா வெள்ளையாகுது. ஏன் வெள்ளையாகுது? இதெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் ஐயா விசாரிக்கணும்? இருக்கிறதே இருக்கு, டை அடிச்சுக்கினா போச்சு, இதை ஏன் போய் விசாரிக்கணும்? அவங்களுக்காக சொல்லலை வளர்ந்தாரு. ஏன் கருப்பு வெள்ளையாகணும்? நகம் ஏன் நீளமாக வளருது? நுனியில் வெட்டும்போது வலிக்கவே இல்லை, கொஞ்சம் உள்ள அடியில் நகம் பட்டுதுன்னா, கத்தி பட்டுதுன்னா, பிளேட் பட்டுனா வலிக்குது. என்ன காரணம்? பசி ஏன் வருது? தாகம் ஏன் வருது? இப்படி இந்த உடலை பற்றிய ஒரு விசாரணை. பிண்ட விசாரம். கோபம் வருது, வேகம் வருது, சொல்லில் நிறைய தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நம்மை பற்றி விசாரிக்க சொன்னார். அடுத்து இந்த உலகத்தில் மழை எப்படி பெய்யுது, சூரியன்னா யார், சந்திரனா என்ன, இப்படி அந்த விசாரணை, பிண்ட விசாரம் செய்து கொண்டிருங்கள். ஆகையினால அந்த விசாரம் நாமும் தொடங்கி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதத்தில் இன்றைய முழு நாளில் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? அருட்பாவிலே ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குமே ஆனால் நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஐயன் தெரிதல் வேலையே இல்லை, எல்லாம் தெளிவாக இருக்கிறனால. என்னப்பா? பொற்றம்பம். வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம் ஒன்று எழுதினாரா? நாம் பெரும் புருஷார்த்தம் ஏம சித்தி அப்படின்னா என்னங்க ஐயான்னு கேட்கலாம். ஏம சித்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? சாகா கல்வி அப்படின்னா என்ன? அப்புறம் தத்துவ நிக்கிரகம் செய்தல். நிக்கிரகம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிக்கிரகம் செய்ய யாரும் இல்லை. 5 உலோகங்களை உருக்கி செலவு செய்யறது நிக்கிரகம். நிக்கிரகம்னா தவிர்த்தல். சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். என்னன்னு கேட்டால் பரவாயில்ல, பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு WMA முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி? பொற்றம்பம் கண்டேறும் போது நான் கண்ட அதிசயம் என்ன, அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? பொற்றம்பம் கண்டு ஏறும்போதுன்றார். நமக்கு ஒரே ஒரு கம்பமே தெரியல. அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் கம்பத்தில் இளையனார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். கம்பத்தில் இளையனார். கம்பம்னா தெரியுங்களா? நம்ம இங்கே கொடி கம்பம் வச்சுருக்கோம்ல, அது கம்பம் தானே. கோயிலெல்லாம் கொடி கம்பம் இருக்குல்ல, கட்சியில் எல்லாருக்கும் கொடி கம்பம் தெரியல. அப்போ நம்மளோட உடல்லையும் கொடி கம்பம் இருக்குது. கொடி கம்பம் நமக்கு இன்னும் தெரியல. கம்பம் இருக்க கொடி கம்பம், அதில் கயிறு இருக்கணும்ல. கொடி கம்பம்னு இருந்தால் கொடி பறக்கணும் இல்லை? கொடி ஏற்றணும் அல்லது கொடி கட்டணும். கொடியை ஏற்றுவதாயினும் கொடியை கட்டுவதாலும் கயிறு வேணும் இல்லையா?
அப்போ அந்த கயிறு எங்கே இருக்கும்? நாவி முதல் புருவமத்தியராக ஒரு நாடி இருக்குன்னாரு. பொற்றம்பம் கண்டேறும் போது நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. அம்மா என்னென்று சொல்வேன் அடி. இந்த அதிசயத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு எழுதுறாரு இல்லையா? அவரு பெருமானுடைய அனுபவம் இது, தன்னுடைய அக அனுபவம். கொடி கட்டிட்டு என் அனுபவத்தில் நான் தெரிஞ்சதே உங்களுக்கு 1874 ஐப்பசி மாதம் புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு கொடியை கட்டி நாபி முதல் தொப்புள்லேருந்து ஒரு கொடி நாடி உருவாகி உருவமத்தியில் ஒரு தவ்வு அசைஞ்சிட்டு 3/4 பங்கு வெண்மை 1/4 பங்கு மஞ்சள் நிறம் பார்த்தேன். அனுபவத்தின் கண் உங்களுக்கும் விளங்கும் பாருங்கன்னாரு. நம்ம பார்த்தோமா? சொல்லுங்க, பார்த்தோமா? நீங்கள் பார்த்தீங்களா கேட்க, நான் பார்க்கலப்பா. ஏன்னா பொற்றம்மன் கண்டேரு, அந்த பொற்றம்மன் கண்ட நிலையே நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? அது பொன்னால் ஆகிய கம்பம்ன்றாங்க. நம்முடைய கட்டவரல் இடுப்பு வரைக்கும் நரம்புகளால் இந்த உடம்பும், தொப்புள் பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் ஆதார நாடி ஆகும். கண்ட முதல் உச்சி வரை, அதாவது காற்றில் 100ல் 1 பங்காக. எப்படி? காற்றில் 100ல் 1 பங்காக. காற்று தெரியுமா உங்களுக்கு? காற்று காற்று தெரியுமா? என்னப்பா? காற்று தெரியணும். காற்றில் 100ல் 1 பங்காக புருவ மத்தி முதல் உச்சி வரை காற்றில் 100ல் 1 பங்காக அந்த பொற்றம்பம் இருக்கான். அனுபவத்தில் பாருங்க, கிடைச்சா நல்லதுதான். வாயு நாடின்னு எழுதும், காற்று தான் அது. அக அனுபவம். திருநீர் பற்றி சொல்லுங்க. திருநீர் வேண்டலாமா? ஒரு திருநீர், நீர் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு அகராதியில் எதை நீர் என்று குறிக்கும்? அவை பிராட்டி நீர் இல்லா நெற்றி பாழ் அப்படின்னாங்க. நீர் இல்லா நெற்றி பாழ், நெய் இல்லா உண்டி பாழ். அவன் சுத்த சம்பாரத்தில் அதி தீவிரமாக போகிறவங்க நெய் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வள்ளலார் வழியில் உலகில் நடத்தக்கூடிய நம்மவர்கள் அவசியம் நெய் சேர்க்கணும், சுத்தமான பசு நெய். ஏன்னா நெய்யை பற்றி வள்ளலார் பிரிதொடத்தில் சொல்லும்போது இது பிராணனை சுத்தி பண்ணும், பிராணனுக்கு சகாயம் பண்ணும். நம்ம பிராணன் அதிகரிக்கும். பிராணாசக்தி உடலில் நிறைய ஏறும். சக்தி, எனர்ஜியே பிராணாசக்தி தான். அதுக்காக நெய் ஒரு சாதாரண நிறைய நெய்யை உபயோகிக்கிறாங்க, இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால்லாம் இல்லை. நாம் தான் நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம படிக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பருப்பு சோத்தில் கொஞ்சம் நெய் கலந்து கொடுக்கணும். வள்ளலார் வழியில் வரோம். மீன் இல்லை, முட்டை இல்லை, கறி இல்லை. மற்றவங்களும் நம்மளை ஒரு வாரம் பேசுவாங்க, என்ன பிள்ளை இப்படி வளர்க்குறீங்கன்னு. கொஞ்ச காலத்துக்கு பசு நெய் சேர்த்து உணவு கொடுக்கலாம், அதுவும் பருப்பு நல்லது. அவை பிராட்டியே அழகாக சொல்லுவாங்க, படிக்கிற இளம் பிராயத்தில் எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து 10th +2 வரைக்கும், ஏன் படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேருக்குமே பால், தேன், பருப்பு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் நான் உனக்கு தருவேன். இந்த 4ல் என்ன சத்தெல்லாம் இருக்குது? இன்றைக்கி ஃபுட்டில், அதாவது உணவில்
சத்து உணவுன்னு படித்து அதை ரெஃபர் பண்ணி மருத்துவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த நோயாளிக்கு இந்தந்த உணவுகள் கொடுக்க வேண்டும், ஒரு பட்டியல் போடுவாங்க. அந்த காலத்துலேயே அந்த ஔவையார் பட்டியல் போட்டுடுச்சு. ஒரு மனித உடலுக்கு மிக அத்தியாவசியமான தேவை எதுன்னு சொல்லி பால். கடைசி வரைக்கும் பால் சாப்பிட்ற குடும்பத்தில் பாருங்கள், வயோதிகத்தில் கூட ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கால்சியம், சுண்ணாம்பு சத்து இழக்கலை. சுண்ணாம்பு சத்து பாலில் நிறைய இருக்குது. நான் சொல்ல வந்தது இப்போ இருக்கிற பால் அல்ல, பாக்கெட் பால் அல்ல. பாலெல்லாம் நான் குறை சொன்னால் நல்லா இருக்காது, ஏன்னா இங்கேயே பால் விற்கிது இல்லையா? அதனால் நாம் மாடு வாங்கி நாம் கறந்து சாப்பிட்டா நல்லது. பாலும் தெளிதேனும், நல்ல சுத்தமான தேன், அதில் இரும்பு சத்து, அயன் இருக்குது. இப்போ கன்சீவ் ஆனாலே, குழந்தை உருவானாலே அயனும் கால்சியம் தான் சிபாரிசு பண்ணுவாங்க மருத்துவர். அவை பிராட்டி அப்பயே சொல்லிடுச்சு, ஒரு நல்ல குழந்தை உருவாகணும்னா பால் சாப்பிடணும், தேன் சாப்பிடணும். பாலும் தெளிதேனும், பாகும் வெல்லம், கரும்பு சர்க்கரை. இப்போ இருக்கிற வெள்ளை சர்க்கரை இல்லை, கரும்பு சர்க்கரை, அதான் பாகு. வள்ளலார் சொல்கிறார், வெள்ளை பாகு பற்றி வள்ளலாரே எழுதியிருக்கார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்கு தருவேன். ஆக நீர் என்பது நீரில்லா நித்திவாய், நெய்யில்லா உண்டிவாள், ஆறில்லா பால் ஊறு, மடக்கொடி இல்லா மனை பாழ் அப்படின்வார். பாழே மடக்கொடி இல்லா மனை, ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ். கடலூர் அழகாக இருக்குன்னு காரணம் 2-3 நதி ஓடுதில்ல, பெண்ணையாறு, கெடிலம், அந்தாண்ட பரவலாறா, பரவனாறு இல்லை, கெடிலத்துக்கு பக்கத்தில் என்ன அங்கே போகுது பரவனாறு. 3 ஆறுகளும் இங்கே வந்து கலக்கிறதுனால கடலில் 3 ஆறும் கூடுவதால் அந்த ஊர் இருந்ததுனால கூடலூர். கடலூர் கிடையாது, கூடலூர். நீர் என்பது நெற்றிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு. நெற்றிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்புக்கு நீர்னு பேர். அடுப்பு தணிஞ்சாச்சு, விறகு கட்டை போட்டு எரிச்சாச்சு. காலையில் அள்ளும்போது உள்ள கனல் இருக்கும். உப்புன்னு ஊதுனீங்கன்னா வெள்ளையாக நீர் பூத்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நெருப்பு இருக்கும். அதுலேயே போட்டு பேப்பரை போட்டு எரிய வச்சு மறுபடியும் நெருப்பை உண்டாக்கலாம். அது நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கும். கூட நியாயம் வள்ளலார் எழுதுவார். கோவம்னா கோவப்படு, மீசை துடிக்கிற மாதிரி, மீசை துடிக்கிற மாதிரி, கண் சிவக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி நீ கோவப்படாத. அதுக்கு பேர் சினம்னு வள்ளலார் எழுதுறார். சினம் சேர்ந்தாரை கொல்லும். இது புடநியாயம்ன்றார். இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, புடநியாயம். கோவத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருந்து எப்போ காலம் நேரம் சமயம் வரும்போது அது அலுவலகத்துலேயும் பழி வாங்குவாங்க, வீடுகள்லேயும் பழி வாங்குவாங்க, நாடுகள்லேயும் எதிர்கட்சி பழி வாங்குவான். அந்த கோவத்தை உள்ளேயே வச்சுருந்து பார்க்கும்போது அண்ணன் நல்லா இருக்கியா, ஆனால் பின்னாடியே அண்ணன் தம்பி எல்லா வேலையும் பார்ப்பான் இல்லைங்களா? அதுதான் புடநியாயம்னு சொல்லுவார் வள்ளலார். அதை மாதிரி நெருப்பு கூடாது அப்படின்வார். இப்போ நீர் என்பது நெருப்பை தான் குறிக்கும். நீரில்லா நெற்றிப்பால் சொன்னாங்க. நம்ம உடல் பகுதியில் உள்ள நெற்றிக்குள்ளே நீர் இருக்குது. இவங்க சொல்கிற அந்த திருநீரெல்லாம் நான் நிறைய பேசி வந்திருக்கு. திருநீரை பற்றி அவசியம் தெரிஞ்சாகணும். அப்படின்னா நம்ம தம்பி சிவா கருப்பு மாடு வளர்க்குறாரு, அதுக்கு காராம்பசுன்னு பேர் இருக்காப்பா. அவன் அவர்கிட்ட போங்க, அந்த பசுமாட்டை தனியாக கட்டி காம்பு கருப்பு, குழம்பு கருப்பு, மாடே கருப்பு, வால் கருப்பு, 2 கொம்பும் கருப்பு, மாடு பூரா கருப்பாக இருக்கும். அந்த மாட்டிற்கு காராம்பசுன்னு பேர். அந்த மாட்டிற்கு நாம் சமித்துன்னு சொல்லக்கூடிய 51 வகையான குச்சிகளை, இலைகளை, தழைகளை, செடிகளை அதுக்கு உணவாக கொடுக்கணும். அருகம்புல், பூவரசு,
புரசு, அத்தி, ஆல், வன்னி, மா, பலா, இப்படி இந்த யாகத்தில் போடுற குச்சிங்க இருக்கு இல்லையா, அதனுடைய இலைகளையெல்லாம் அந்த மாடு சாப்பிட வைக்கணும். சுத்தமான அரிசி தவிடு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து அந்த மாடு சாணம் இடும். அந்த சாணம் தரையில் படாமல் தாமரை இலைகளில் சேகரிக்கணும். சேகரித்து அது உருண்டை பிடிச்சி அதை காய வைக்கணும். காய்ந்த பிறகு அதை எரிய விடணும். எரிஞ்ச பிறகு அதை எடுத்து அந்த மாட்டினுடைய பால், அதனுடைய தயிர், அதனுடைய நெய், அதனுடைய கோமூத்திரம், மறுபடியும் அதனுடைய சாணம், இந்த சாம்பலையும் அதையும் மறுபடியும் கலந்து மறுபடியும் உருண்டை பிடிக்கணும். மறுபடியும் காய வைக்கணும். நல்லா காய்ந்த பிறகு எடுத்து 51 வகையான சமைத்து குச்சி சொன்னேன் இல்லைங்களா, அதை போட்டு இதை அடுக்கி எரி விட்டணும். எரி ஊட்டி அதுக்கப்புறம் எடுத்து சலித்து மண் கலையங்களில் சேகரிக்கணும். அதுக்குள்ளே மறிக்கொழுந்து, செண்பகம், இது மாதிரி வாசனை உள்ள பொருளை உள்ளே சேர்த்து வைக்கணும். அதன் பிறகு கடவுளை தேடி பயணிக்கிறவன் அந்த விபூதியை பை அளவு இருக்குது, அந்த அளவு மிகாமல் அளவு குறையாமல் திருநீர் பை தைப்பாங்க. இப்போல்லாம் யாரும் தைக்கிறாங்களா இல்லையே தெரியல, சிவனடியாரை கேட்டால் சொல்லுவாங்க. அந்த பையே அளவு மிகக்கூடாதுன்னு ஒவ்வொரு அளவில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நுழையும் நுழையாத இடம்னு இருக்குது. பிரபஞ்ச சக்தி வீட்டிலே நீங்கள் உட்காந்து பேசினீங்கன்னா நல்ல காற்றடிக்கும் போது வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு பக்கம் சுத்தம். இப்போ தான் பெருக்கி விட்டுருப்பீங்க, ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் சுத்தம். எப்படி சுத்தம்? அங்கே சுழற்சி உருவாகுது. நீங்கள் ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு சுத்தம், எல்லா குப்பை குளம் பறக்கும், 10 அடி 20 அடிக்கு பறக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த அளவில் திருநீர் பை தைச்சு அதில் இந்த விபூதியை வச்சுக்குவாங்க. அது மருந்து. தேனில் குழச்சி சாப்பிட்டா இந்த நோய், பாலில் சாப்பிட்டா இந்த நோய், வெறும் வெந்நீரில் சாப்பிட்டா இந்த நோய் தீரும். அப்படியே இந்த திருநீரை பையில் வச்சுக்கிட்டு தேசாந்திரம் டூர் போவாங்க. அந்த விபூதி பையை வச்சுக்கிட்டு டூரே முடிச்சுட்டு வருவான். நாம் இன்றைக்கி ஏடிஎம் கார்டை வச்சுருந்தா டூருக்கு போய் வரணும். விபூதி பையெல்லாம் நம்மகிட்ட இல்லைல்ல, அவன் அந்த விபூதி அள்ளி கொடுத்தே காசாக்கிட்டான். இப்போ இருக்கிற விபூதியெல்லாம் விபூதியே இல்லை. அப்படி தான் சித்தர்களில் திருநீர் தயார் பண்ணாங்க. அந்த திருநீர் தான் கையில் வச்சுருந்தாங்க. அந்த திருநீர் நெற்றியில் பூசினா சளி, தலதோஷம் எல்லாம் போச்சு. நெற்றியில் இருக்கிற நீரெல்லாம் சுண்டி போச்சு, வறண்டு போச்சு. எங்கள் பாட்டி எனக்கு தெரிஞ்சு சாம்பல்லையே முட்டை சாம்பல்னுவாங்க. என்ன சாம்பல்? முட்டை சாம்பல்னுவாங்க. அந்த கலரில் இருக்கும், உடையாமல் அப்படியே எடுக்கணும் பத்திரமா. அடுப்பில் எடுத்து சளிச்சு வச்சுக்கோங்க. புதுசாக எனக்கு தெரிஞ்ச 5 பசங்க எங்கள் வீட்டில் பிறந்தாங்க. எனக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க உடம்பு ஊற்றி வந்தால் ஒரு துணியில் அந்த சாம்பலை அள்ளி போட்டு ஒத்தி எடுப்பாங்க உடல் முழுவதும். இப்போ நீங்கள் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் அடிக்கிறீங்க, இருக்கிற வேர்வை துவாரம் பூரா அடைபட்டு போகும். அவங்க பண்ணது வேர்வை துவாரம் நீர் இருந்தால் உறிஞ்சிடும். நமக்கு அறிவு கிடையாது, சாம்பலை படிக்கிறாங்க. யாருக்கு அறிவு இல்லை? பாட்டிக்கு அறிவு இல்லைன்னும். ஜான்சன் ஜான்சன் பவுடர் அடித்தா என்ன பண்ணும்? வேர்வை துவாரம் பூரா மூடிடும். இந்த குழந்தைக்கு இல்லாத நோயெல்லாம் வரும். ஆக அதுதான் திருநீர். இப்போ இங்கே வச்சுருப்பீங்களே, ஏதாவது கொடுங்களேன். தலைவலின்னு இருந்தால் யாருக்காவது கொடுங்க, வயிற்று இருந்தால் கொடுங்க, கொடுத்தா சரியாகதா பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு சைவ மதம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, சைவ மதத்தவர் தான் திருநீர் வச்சுருக்காங்க. வைணவத்தில் திருமண் அணிவாங்க. எல்லாமே அவங்க அடையாளம் விட்டு காட்டினாங்க. ஏன் இதை 4 கோடை போடக்கூடாதா? பாரம்பரியாக 3 தான் போடணுமா? ஏன் ஒரு புரட்சி பண்ணுவேன், 4 கோடு 4லேருந்து போடக்கூடாது? பாரம்பரியமாக 3 கோடு தான் போடணுமா? ஏன் இந்த பக்கம் 2 வெள்ளை, இந்த பக்கம் 2 வெள்ளை, நடுவில் 2 சிவப்பு போடக்கூடாதா? ஒரு புரட்சியாளரை மாறக்கூடாதா? இல்லை, நான் கேட்குற கேள்வி.
செய்ய மாட்டீங்க. அது தத்துவார்த்தம் என்னன்னா, தத்துவம். தனக்குள்ள கண்ட அனுபவத்தை நீங்கள் பார்க்கணும்னு செய்து காமிச்சாங்க. இந்த வெள்ளைக்கோடு பாரு இந்த பக்கம் முடியுது, இந்த வெள்ளைக்கோடு பாரு இந்த பக்கம் உடம்பு ஆளுது, ரெண்டுக்கு நடுவில் ஒரு அக்னி நாடி இருக்குது, அது உச்சி வரைக்கும் போகுதுடா மோனே, அனுபவத்தில் நீ பாருன்னு சொன்னால் நீ போட்டுன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவங்க அனுபவசாலிங்க. நீ இதை கண்டுக்கோ அப்படின்னு உனக்கு இட்டு காமிச்சாங்க. இட்டு காண்பித்தார்கள். 2 வெள்ளைக்கோடு, இந்த வெள்ளைக்கோடு பாருங்க இப்படி போட்டு இந்த நாசியிலேருந்து இந்தாண்ட முடியும், இந்த வெள்ளைக்கோடு இப்படி போட்டு நாசியில் இங்கே முடியும். அப்போ இந்த பக்கத்து மூளை இந்த பக்கம் உடம்பு, இந்த பக்கத்து மூளை இந்த பக்கம் உடம்பு, இந்த நாசி துவாரம் இந்த உடம்பு, இந்த நாசி துவாரம் இந்த உடம்பு சொல்லி கொடுத்தாங்க. நடுவில் கீழே எருவிடு வாசல் கருவிடு வாசல்லேருந்து ஒரு நாடி, அதுதான் குண்டலினி சொல்லுவாங்க. அது தண்டுவடம் வழியாக மேலே உச்சிக்கு வருது, வந்து இங்கே முடியுது. அதே தொப்புளில் தொட்டு மேலே இந்த பக்கமாகவும் இருக்குது. அது அக்னி நாடி. அக்னி என்ன நேரம்? மஞ்சள் கலந்து செந்நிறம். அந்த இட்டு காமிச்சாங்க, நீ அனுபவத்துக்கு வா அப்படின்னு. நீங்கள் போட்டுங்க, யாரும் உங்களை வேணாம் சொன்ன, நாங்கள் சொல்லலையே. அதனால் அது அடையாள சொன்னோம். நீங்கள் திருமணிட்டால் வைணவர், திருநீரிட்டால் நீங்கள் சைவர். சிலுவையை நான் தோளில் போட்டுக்கிட்டேன், கழுத்தில் கட்டிக்கிட்டேன், நான் கிறிஸ்டியன். நான் தொப்பியை ஒன்று போட்டுக்கிறேன், மீசையை சுத்தமாக வெட்டணும். ஏன்னா இந்த மீசையினுடைய பகுதி வாயை திறக்கும்போது உணவில் படக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் குர்ஆனில் எழுதியிருக்கார். நீ உண்ணும் உணவு முடியில் படக்கூடாது. அதனால் பெரும்பாலும் நம்ம சகோதரர்களை பாருங்கள், அவங்கள மீசை வரைக்கும் வெட்டியிருப்பாங்க, தாடியை வெட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த மீசை வந்து உணவில் தடுக்கும். ஒரு திடப்பொருள் கூழ்மாக இருக்கிறத குடித்தா என்ன செய்யும்? மீசை ஃபில்ட்ரு பண்ணும், எல்லாம் ஒட்டிக்கும் அதில். அதனால் மீசை வரைக்கும் வெட்ட சொன்னார் அவர், அது சுகாதாரத்துக்காக இல்லைங்களா? அப்போ இது வரைக்கும் வெட்டியிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இஸ்லாத். தொப்பி அணிந்ததால் கண்டிப்பாக இஸ்லாத் இல்லைங்களா? அப்புறம் பௌத்தம் காவி கட்டிக்காங்க, சுத்தமாக முடியே இல்லாமல் இருக்காங்க. இது பௌத்தம், அது ஒரு அடையாளம், எல்லாம் அடையாளம்தான். அதனால் நீங்கள் திருநீர் அணிந்தால் சைவ மதத்தவர். சன்மார்க்கத்தில் அது ஏற்புடையது அல்ல. ஏன் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொன்னால், வாங்க வாங்க, ஏன் சைவ மதத்துக்கு வைணவ மதம் எல்லா மதங்களையும் மத சின்னங்கள் இருக்கு இல்லையா? வள்ளலாருக்கு ஏன் ஏற்புடையது இல்லைன்னா, எல்லா சங்கங்கள்லேயும் என்ன சொல்ல வரீங்க? கடைசியாக அகவல் படிச்சுட்டு அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்பூரா அரிசியோ நெய் தீபமோ ஏதோ ஒன்று பண்ணுகின்ற போது ஜோதி படிக்கிறீங்க, ஜோதி வாசிக்கிறீங்க. வாசித்த பிறகு எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? இது தொடங்கி, எது தொடங்கி? இப்போ இருந்து 6:15 7 மணிலேருந்து இது தொடங்கி இந்த 7 மணியில் இன்னும் எத்தனையோ 7 மணிலாம் வரும். அப்பயும் நாங்கள் இதே தான் சொல்லுவோம். என்னென்ன? இது தொடங்கி 2026 3026 வந்தாலும் என்ன சொல்லுவோம்? இது தொடங்கி. எல்லாம் போட்டாலும் போட்டார் வள்ளலார் இந்த வார்த்தையை. இது தொடங்கி இனிய காலத்தும். ஏங்க எப்போ வேணாலும் நாங்கள் மாற்றுவோம். அதனால் இது தொடங்கி இனிய காலத்துன்றதை 2026 2026 வந்தாலும் இதை தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு, இது தொடங்கி இனிய காலத்தும். அடுத்த வழிக்கு போகாதீங்க. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்பங்கள் என்ன செய்யணும்? விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அப்போ நாங்கள் சன்மார்க்கி தானே, நம்ம மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்போ நீ வள்ளலார் வழியில் இல்லை. சத்தியமாக வள்ளலார் உங்ககிட்ட இல்லை. ஆமாங்க, என் பிள்ளை நல்லா இருந்தால் தான் என் சொத்தெல்லாம் பிள்ளைக்கு எழுதி வைப்பேன். என் பொண்ணு என் பேச்சை கேட்டால் தான் என் நகையெல்லாம் அவளுக்கு கொடுப்பேன். எதுவுமே சொல் பேச்சு கேட்கலன்னா நான் என் சொத்து எழுதுவேன். இந்த வீணா போகிற சொத்தையும் இப்படி பார்க்கும்போது அவர் கொடுக்குற அருள் சொத்து, அருள் ராஜ்யம் சாதாரணமானதா? அதெல்லாம் விட்டால் தானே கொடுப்பாரு.
நீங்கள் பற்றரை விட்டீங்களா? எப்போ விட போகிறீங்க? முக்கிய தடைகளாகிய என்ன தடை? சாதாரண தடைன்னு கூட எழுதல. முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கல்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. எல்லாரும் எதிரிட்ட யாராக இருந்தாலும், எறும்பு முதல் யானை வரை அத்தனையும் நம்முடைய ஜீவன் தான். நம்ம உடம்பு அது உடம்பு, நம்ம உள்ள இருக்க உயிர் அது உயிர். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவராய் ஓக்கென்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சன்மார்க்கம். அப்போ திருநீரினை இடுவதும் திருநீரை விடுவதும் உங்கள் விருப்பம். கேட்டீங்க, சொல்லிட்டேன். நான் இடலை, அது என் விருப்பம். நீங்கள் இட்டுங்க, அது உங்கள் விருப்பம். கேட்டீங்க, சொல்ல வேணும். இது தொடங்கி விட மாட்டீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, நெற்றி ஒன்றுமே இல்லை. ஒரு சாமி இருந்தார் நம்ம நாட்டில், நெற்றியில் எதுவும் இல்லைன்னா இது வெறும் சோறு, குட்டி சோறு. வீடுன்னா வெள்ளை அடிக்கண்டா, வெள்ளை அடித்த வீட்டில் தான் குடும்பம் பண்ணுவாங்க. குட்டி சோறு வீட்டில் குடும்பம் பண்ண மாட்டான், கடவுளை வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு வர அவரும் போயிட்டார். எல்லாம் கிண்டல் அடிக்கிறது. நெத்தியில் விபூதி அணியாத பிள்ளைங்கள வெறியேற்றுவார். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்து. அடுத்து ஏதாவது? ஆமாம். அந்த மதங்களில் உள்ள ஆச்சார சங்கல்ப விகற்பம் தான் அதுதான் மதங்களில் உள்ளதுதான் அது சங்கல்ப விகற்பம். எப்படி? என்பவற்றின். ஆமாம், சமயங்கள் மதங்கள் முதலியவற்றில் என்ன இருக்கு? ஆமாம். ஆசாரம் எது? நீங்கள் ஆசாரம் எது? இலையில சோறு வச்சுட்டாங்க, ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கணும். அந்த தண்ணியை எடுத்து அந்த இலையை சுற்றி ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணியை 3 வரல இப்படி இருக்கணும், 2 வரல இப்படி வைக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொட்டணும். தண்ணியில் நீர் ஜலத்தை கொஞ்சம் கொட்டிங்கோ, கொஞ்சம் சமர்ப்பியாமின்னு சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் இலையை சுற்றி கொஞ்சம் விடுங்கோ. அதுக்கப்புறம் உச்சியை நினைங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் உச்சிஷ்டம் அப்படி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த உணவை ஒரு கவலம் பிடிங்கோ, இலையில் மூளையில் வைங்கோ. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மிச்சம் இலையை கொண்டு போய் வெளியில் போடுங்க. அதுவும் பள்ளம் வெட்டி போடுங்க. இது மாதிரி எல்லாமே ஆசாரம். காலையில் நான் சொல்ல வரேன் என்பவற்றின்னா அதில் நிறைய இருக்குது. அவங்க நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. காலையில் வள்ளலார் எழுந்திருக்க சொன்னாருங்க ஐயா. இவர் ஒரு ஆசாரம் எழுதியிருக்காரு. ஆசார கோவைன்னு யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலில் எழுதியிருக்காரு. அப்புறம் கதிரவேல் பிள்ளை எழுதியிருக்காரு. அந்த ஆசார கோவையெல்லாம் படிச்சிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். வள்ளலார் அந்த ஆசார கோவைக்கு எதிர்ப்பாக எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 3:30 மணிக்கு எழுந்திருக்கிற செவ்வையாக அப்படியே உட்கார்ந்துக்கொண்டார். உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினை. இங்கே ஆசார சங்கல்பம் இங்கே இல்லையே. கடவுளை ஊன்றி நினை. அதன் பிறகு எழுந்து போ. மலஜல உபாதிகளை கிரமமாக கழி. திரும்ப பல் அழுக்கு, நாசி அழுக்கு, தொப்புள் அழுக்கு, எல்லா அழுக்கும் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் உட்காரு. விடிகிற வரைக்கும் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் செவ்வையாக ஒரு இடத்தில் அமர்ந்து கடவுளை ஊன்றி நினைன்னு சொன்னார். அங்கே ஆசார சங்கல்பம் என்ன சொல்லுது? சரி, அவங்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம். இவர் சொல்லுகிறது ஒழுக்கம். உடம்பு கெடக்கூடாது, உடம்புல இருக்க உயிர் போகக்கூடாது. அது உடம்பும் போயிடும், உயிரும் போயிடும். அப்போ இதில் யாருக்கும் உயிர் போகலன்னு கேட்காதீங்க. யாரும் இந்த ஒழுக்கத்தில் கடைபிடிக்கலை.
நானும் கடைப்பிடிச்சேன். இனிமே தான் கடைப்பிடிக்க போகிறேன் நாளையிலேருந்து. இது தொடங்கினார் இல்லையா? ஏன்னா நான் நாடு சுற்றிக்கிட்டே இருக்கேன். பிரான்ஸ் எங்கே இருக்குது? அமெரிக்கா எங்கே இருக்குது? போலந்து எங்கே இருக்குது? துபாய் எங்கே இருக்குது? மலேசியா எங்கே இருக்குது? சிங்கப்பூர் எங்கே இருக்குது? இந்தோனேஷியா முதல்ல கூப்பிட்றான். நான் வரலன்ட்டேன். இப்போ இங்கேயும் வரலன்னு சொல்லியாச்சு. அதை வந்து சொல்லிட்டு போங்கன்ட்டார். சென்ற மாதம் வடலூரில் சொல்லிட்டேன், நான் பூசத்துக்கு வரல, எனக்கு வேலை இருக்குது, என்ன நான் பார்த்தா ஆகணும்ல. என்ன அவ்வளோ பெரிய மகான் வள்ளலார், அவர் சொல்லியே யாரும் கேட்கல. நிறைய ஆசார சங்கல்பங்க. ஐயா எதை எடுத்தாலும் ஆசாரம் தான், எதை எடுத்தாலும் சங்கல்பம் தான். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சகோதரி வராங்க, ஏங்க நல்ல மாதிரியா போய் வாங்கன்னு வீட்டில் இருக்கவங்க சொல்லி அனுப்பணும். புரியுதுங்களா? அதே எதிர்விட்டுக்காரர் ஒரு கத்தி எடுத்துன்னு அவர் வீட்டு தோட்டத்தில் செடி வெட்ட போகிறாரு, பார்த்துட்டீங்க, உள்ளே போ, கத்தி வருது உள்ளே போ. இதெல்லாம் ஆசார சங்கல்ப விகற்பங்கள். இதெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கலாம். அப்புறம் கடவுள்கிட்ட போகிறீங்கள, கோயிலில் என்ன சொல்கிறாரு? உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் நட்சத்திரம் கடவுளுக்கு தெரியாதா? இல்லை நீங்கள் சொல்லணுமா உங்கள் நட்சத்திரத்தை? நிற்கிற கடவுளுக்கு உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா? அங்கே நிற்கிறவர் தானே கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் ராசி என்ன, எல்லாம் கேட்டு அவர் நடுவில் இருந்து அங்கே அவர்கிட்ட சொல்லுவார். ஏன் நீங்களே சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டாரா? கேட்குறேன் நான். உங்கள் பேர் உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்தை அவர்கிட்ட சொன்னால் கேட்பாரா கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் அங்கே என்ன சொல்லுவார்? ஏங்க என் பையனுக்கு திருமணம் ஆகலை, வயது 40 ஆக போகுது, இன்னும் ஒன்றும் வரேன் அவையில் அப்படிங்களா? அதுக்கு தான் வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம், சங்கல்பம் பண்ணிக்கிறேன். நீங்கள் சங்கல்பம் பண்ணிங்க, வர தைக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சங்கல்பம் போட்டுங்க. நானும் சொல்லுவேன், சங்கல்பம்னா நீங்கள் மனசுக்குள்ளே எண்ணுவது தான் சங்கல்பம். உங்கள்கிட்ட வரேன் ஐயா, 1 லட்ச ரூபா கடன் கேட்குறேன், தம்பி வந்துட்டீங்க, என் மகன் மாதிரி இருக்கீங்க, என் தம்பி மாதிரி இருக்கீங்க, இன்றைக்கி தேதி 3, 10ஆம் தேதி கண்டிப்பாக வாங்க கொடுத்துட்றேன். உடனே இவர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணனை மாதிரி ஆகாதுங்க, 10ஆம் தேதி எனக்கு 1 லட்சம் வருது, உங்களுக்கு 50,000 கொடுக்குறேன். அவர் கேட்குறாரு, என்னன்னு? 10ஆம் தேதி அண்ணன் வர சொல்லிட்டாருப்பா, கொடுக்குறேன்ப்பா. எல்லாருக்கிட்டையும் அண்ணன் மாதிரி ஆகுமா அண்ணன் மாதிரி ஆகுமான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். 10ஆம் தேதி அண்ணன் கிட்ட போனால் 15ஆம் தேதி பார்ப்போம், 15ஆம் தேதின்னு மறுபடியும் சொல்லுவேன். மறுபடியும் 20ஆம் தேதி வரேன், கொஞ்சம் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் வர அடுத்த 1ஆம் தேதி, தம்பி நான் சாயவே இல்லையே, என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, அவனை மாதிரி ஆளை நான் பார்க்கவே இல்லையா, மோசக்காரன், என்னை சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டான். சங்கல்பம் விகல்பம் ஆயிடுச்சா? சங்கல்பம் பண்ணிக்கிட்டது யார், விகல்பம் ஆகிறது யார்? விகல்பம்னா மனசில் வேறு ஒரு எண்ணம் உருவாகுதில்லை. விகல்பம் இல்லாமல் பேசு, விகல்பம் இல்லாமல் பழகுன்னு சொல்ல வராங்க இல்லையா? அப்போ எது விகல்பம்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் சங்கல்பம் விகல்பம் மாறிடும். என்பவற்றின் அதில் தான் இருக்குன்றாரு. ஆமாம், உங்கள் மனசில் ஆமாம், அதெல்லாம் வேணான்னாரு. ஏன்னா சரி, அப்படியே உங்கள் விஷயத்துக்கு வரும். அடுத்து ஆன்மநேய உரிமை அப்படின்னாரு இல்லைங்களா? அது அங்கே சங்கல்பத்தில் வருமா? ஆன்மநேய உரிமை வருமா? ஆமாம், கெட்டதான் இருக்கலாம். சமயங்கள்லையும் மதங்கள்லையும் இருக்கிற சங்கல்பத்தை தான் சொல்ல வந்தார். ஆமாம், அதில் தான் இருக்குன்னாரு. அப்போ சங்கல்பம்னா நீங்கள் மதத்துங்களையும் சமயங்களையும் வச்சிருக்கலான்றீங்க. இல்லை வச்சுக்கலான்னு சொன்னால் சாதியிலே மதங்களிலே
சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் வீணே அலைந்து 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 அழிதல் அழகளவே. இது யார் சொன்னது? அப்புறம் இங்கே அதெல்லாம் நீங்கள் சங்கல்பத்துக்கு எடுத்துக்க முடியும். இவர் புரட்சியாளர், இப்படி தான் பேசுவார். ஜாதி மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சாதி சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன், ஜாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன் அப்படின்னு வரும். நீங்களும் நானும் ஜாதி சமய மதங்களை என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு தான் உங்கள் ஜோதி. இல்லைன்னா இந்த ஜோதியை பார்த்துன்னு ஜோதி சொல்லிட்டு சோறு வாங்கி தந்துட்டு நான் போக வேண்டியது தான். என்னங்க பெண்கள் ஆமாம் இல்லை, வெள்ளாடை உற்றுதல் வேண்டும்னு எழுதியிருக்காரு. அவங்க கலர் ஆடை கட்டிக்கலாம், பெண்கள் அவங்க வெள்ளை கலர் கட்டிக்கலாம். சன்மார்க்கத்தில் வெள்ளை வஸ்திரம் வள்ளல் பெருமான் கட்டியிருந்தார், புரியுதுங்களா? அதனால் பெண்கள் வெள்ளை தான் கொடுத்தோம்னு சொல்லலை, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் வள்ளலார். ஏன்னா யோக சூத்திரம் எழுதினதே திருமூலர் தமிழில் எழுதியிருக்கார். வடமொழியிலே பதஞ்சலியார் யோக சூத்திரம் எழுதியிருக்கார். பதஞ்சலியார் எழுதின யோக சூத்திரத்தை முதல் அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா, பெண்கள் என்பவர்கள் ஒரு போக பொருள், ஒரு ஆண் வர்க்கம் அனுபவிக்கத்தான் அந்த பெண்கள். அவர்களுக்கு யோகம் கை வராது, யோகத்தை அவர்களுக்கு வழங்காதே. அதைத்தான் அவர் சொல்லிட்டு போனார். அதைத்தான் முறியடிக்கணும்னு வள்ளலார் வந்தார். பெண்களுக்கு யோகம் மூலியன்னு சொல்லித்தருதல் வேண்டும். இது ஆணித்தரமாக எழுதினவர் வள்ளலார் தான். பெண்களுக்கு புரட்சி அவர் பண்ணார், இவர் பண்ணார். நீங்கள் நாட்டில் ஓடிக்கிட்டே இருக்க. பாரதி சொன்னார், பெரியார் சொன்னார், சிறியார் சொன்னாருன்னு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வள்ளலார் தான் மிகப்பெரிய புரட்சியாளர். பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்தவர் வள்ளலார் தான். அதை நாம் சன்மார்க்கையில் வெளியே கொண்டு வரல, அது நம்முடைய குறை. பெண்களை தூக்கி தலையில் வச்சவர் வள்ளலார் மட்டும்தான். கணவன் இறந்தால் பெண்கள் தாலி வாங்குதல் வேண்டாம், பூ பொட்டெல்லாம் இழக்க வேணாம், அவங்க அப்படியே இருக்கட்டும். அவங்கள பற்றி சொல்லவே இல்லை. வேறு கல்யாண பிரியத்தான் அவங்க பண்ணுறாங்க பண்ணலை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆணுக்கு சொல்லிட்டார், மனைவி இறந்தால் நீ வேறு கல்யாண பிரயத்தனம் பண்ணக்கூடாதுன்ட்டார். ஆம்பளைக்கு ஒரு பெரிய கெடுபிடி சட்டம், பொம்பளை பிள்ளைக்கு அந்த சட்டம் போடல. என்னங்கய்யா? என்ன சொல்ல வர? யாருக்கு? பெண்கள் அந்த மங்களகரமாக அவர் இருக்கட்டும் தான் சொல்ல வர்றார். திருமணம் கூடாதுன்னு சொல்லலை அவர். மறுமணம் செஞ்சால் செஞ்சுக்கிட்டோம் சொல்லலை. அவர் அங்கே ஏன் விட்டுட்டாரு? ஆம்பளை பிள்ளைக்கு எழுதினார்ல, ஆண் மகன் மனைவி இறந்தால் வேறு கல்யாண பிரயத்தனம் பண்ணக்கூடாதுன்னு எழுதினார் இல்லையா? கணவன் இறந்தால் மனைவி வேறு கல்யாண பிரயத்தனம் செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்காரா? அவர்கள் அந்த மங்கள தினங்களை எடுக்கக்கூடாதுன்ட்டார். அப்போ அவங்க விருப்பம் அது. அதில் பண்ணிக்கிறாங்களோ பண்ணலையோ அது அவங்க விருப்பம். அவங்கள நீ எதுவும் பண்ணாத, அப்படியே விட்டுட்டார் அவங்கள. அவங்க விருப்பம். அவங்க விருப்பம் ஐயா. ஏல
வள்ளலார் எழுதியிருக்காரு. மணிவண்ணன் உங்களுடைய இதுதான். மணிவண்ணன் பாடம் பண்ணியிருக்காங்க. இணையில்லாத இன்பம் இன்பம் சிற்றின்பம், அதனால்தான் இல்லறத்தில் சிறப்பு அப்படின்னு. சரி, இது வந்து வள்ளலார் சொன்ன கருத்தா வெளியிட்டிருக்காங்களா? இல்லையா, அருட்பாவில் இருக்கா? நானா பண்ணேன்? யாருங்க இது? நம்ம இப்போ ஐயா நாம அருட்பாவில் உள்ளதுதான் பார்க்குறோம். இப்போ நீங்க சொன்ன அது வரை இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இது சந்தேகத்தான் கேட்கறேன். இருங்க, மணிவண்ணன் போட்ட நூலாம் இவர் தான் பதில் சொல்லணும். இல்லை, நான் அவரை விடுற மாதிரி இல்லை. நீங்க கேள்வி கேளுங்க. இங்க சத்சங்க நீங்க கேள்வி கேட்டது உங்க கோயில சொல்ல ஐயா இங்க இருக்கிறாங்க. தயவு செய்து வாட்ஸ்அப் எந்த இதுவே இருப்பாங்க. சந்தேகத்தை கேளுங்க. இங்க எல்லாரும் ஐயா நல்லா வாங்கி வச்சுங்க. எந்த சந்தேகத்துக்காக இன்னைக்கு அடுத்த கேள்வியாக ஆமா, இந்த சமாதி பெண்களை பற்றி சொன்னார் இல்லையா? 1871 பிரம்மோத்துத்த ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் கையொப்பம் போட்டு வள்ளலார் எழுதியிருக்க முழுசாக பார்க்க நேரம் இல்லை, கொஞ்சம் வருவோம். இறந்துட்டாங்க. இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து திரும்ப நம்முடன் இருப்ப பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கை கொண்டு எள்ளளவும் துயரப்படாமலும் அழுகுறல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தனை, அதாவது புறமத்திய சிந்தனையோடு புருடன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம். மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாண பிரயத்தனம் செய்ய வேண்டாம். பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம். அதோடு இல்லை, கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்னவரையும் செய்ய வேண்டும். இதை அவர் கைப்பட எழுதின வாசகம். அதனால் மனைவியை பற்றி அங்கே எழுதலை. கணவன் தான் வேறு கல்யாண பிரயத்தனம் செய்யக்கூடாதுன்ட்டார். அப்புறம் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொன்னார். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் இல்லையா? கேழில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரங்கருணை. இது மாணிக்க வாசகருடைய சொற்றொடர். இதை வள்ளல் பெருமான் எடுத்து ஆண்டு இருக்கார். கேள் அப்படின்னாலே குற்றமே இல்லாதது, அழுக்கே இல்லாதது. அப்படிப்பட்ட ஒளி பேராற்றல் எங்கே இருக்குன்னா, இப்போ இங்கே சயின்ஸு நீங்கள் யூடியூப்லாம் பார்க்க வேணான்ட்டீங்க, அதெல்லாம் பார்க்கட்டும். அது நல்லதும் வருது, கெட்டதும் வருது இல்லைங்களா? அறிவான விஷயங்களும் வருது, அறிவில்லாத விஷயங்களும் வருது. ஆமாம், பார்த்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் சரி பார்த்துட்டு கேள்வி கேட்கலாம், இந்த பதிவிட்டவரை கேட்கணும். ஏன்னா நானும் தம்பியும் சாட்டனைன்னு சொல்லுவோம், மன்மத பூண்டுன்னு சொல்லுவோம், குடியோட்டு பூண்டுன்னு சொல்லுவோம். தரையோட தரையாக படர்ந்துருக்கும். அது நிறைய விவசாய நிலத்தில் வந்து போச்சுன்னா அந்த குடியை ஓட்டிடும். அது அழிக்கவும் முடியாது. மன்மத பூண்டுன்னு பேர். புரியல? மன்மதனா ஒருத்தன் இருக்கணும்னு சொன்னால் அந்த பூண்டு கடைஞ்சி சாட்டாலே போதும். அந்த மன்மத பூண்டு தடியாக இருக்கும் இலை,
அதை பிடுங்கி காமிச்சு இது மூக்கரட்டை, இது சாப்பிடுங்கன்னு எழுதியிருக்காரு. உடனே அவரை எடுத்து நாம் பேசி, தம்பி இதுதான் மூக்கரட்டையில் 2 இருக்குது, இதோ வெள்ளைப்பூ பூக்கிறது இது, ரோஸ் கலர் பூக்கிறது இது, இதுதான் மூக்கரட்டை. தவறான செய்தியை நீங்கள் பரப்புறீங்க, ரொம்ப தவறான கருத்தை, அதை நீங்கள் பதிவிட்டதை நிறுத்துங்கன்னோம். நிறுத்திட்டான். இதை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் வெளியிட்டால் காசு வருதுன்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அருட்பெருஞ்சோதி சொல்கிறது, இந்த கேலக்சின்னு சொல்ல வராங்க இல்லையா, பிரபஞ்சம், இதில் மில்க் வேன்னு ஒன்று படிக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம், பால்வெளி அப்படின்னு. இந்த பால்வெளிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஒளி. ஏன்னா இந்த சூரியனை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது சூரியன் இல்லை, இந்த சூரியன் சுடும் தன்மை இல்லை, இவனே ஒரு ரிஃப்ளெக்டர் தான்றார், பிரதிபலிப்பவன் தான். எப்படி சந்திரன் வந்து சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்குதோ, அதுபோல் சூரியனுக்கு எங்கோ இருந்து வருது. இவங்க யாரும் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஒளி ஒன்று, சூரிய ஒளி ஒன்று, சந்திர ஒளி ஒன்று, அந்த அண்டத்துக்கு மேலே எல்லா அண்டங்களும் அப்பால் இருக்கிற ஒளி ஒன்று, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒளி ஒன்று. இந்த 4 இடங்கள்லையும் ஒளி இருக்குன்னார். அந்த ஒளியை தான் அருட்பெருஞ்சோதி எங்கேருந்து வருது, அதாவது பரமாகாச சொருபராகிய கடவுளாகிய ஒரு ஒளி. ஆகாசம் அனாதி, அது ஒரு ஒளி. அதில் பரமாகாச சொருபராகிய கடவுளும் அனாதி. அதில் சந்தான அணுக்கள், நீங்களும் நானும் உட்காந்துருக்கிறோம், இந்த இடையில வர காற்றுல, இந்த காற்றுக்குள்ளே ஒளி அணுக்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு அணுவையும் நம்ம பிளக்கவே முடியாது. அந்த ஒளி அணு தான் மூச்சு காற்றோடு கலக்குது. எல்லா நேரமும் சாதாரணமாக ஓடிட்டுருக்கு. அதிகமான எண்ணிக்கையில் எப்போ வரும்னா மூச்சு நிறைய வாங்க போகுது. புரியுதுங்களா? அப்போது இல்லறத்தை தோக்குறாங்கன்னு சொல்லும்போது அவருக்கும் மூச்சு அதிகமாகும், அந்த பொண்ணுக்கும் அதிகமாகும். இந்த 2 மூச்சு காற்றோடு கலந்து அந்த ஒளி அணு வெளியேறுது, திரவ அணுவோடு சேர்ந்து வருது. ஒளி உருவாக, ஆவி உருவாக தாயினுடைய கருமுட்டைக்கு செல்லுவோம்னு எழுதியிருக்கார் வள்ளலார். தந்தையன்பான் ஒருவருடைய சுக்கிலப்பையின் கண் யான் வந்து அமைந்த கனப்போது தொடங்கி கனப்போது வரையிலும் சொல்லி, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஆவி உருவாக ஒளி உருவாக இருந்து தாய் என்பவளுடைய சுரோனித திரளில் என்னை சேர்ப்பிக்கும் வரை எவ்விதமான துளிகளும் இல்லாமல் என்னை காப்பாற்றி அருள்வீர். அப்போ உங்களையும் பண்ணியிருக்காரு, என்னையும் பண்ணியிருக்காருல்ல. அப்படிப்பட்ட கடவுள் தானே அவர் சொன்னார் அருட்பெருஞ்சோதின்னு. அந்த அணு ஒளி அணு உள்ளே போயிட்டு அந்த ஒளி அணு தான் அந்த உடம்பை எடுக்கும். அந்த ஒளி அணுடைய சுழற்சி தான் 1, 2, 2, 4 ஆகி எல்லாம் முளைச்சி மூளையில் எதையுமே தொடாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பையே அது தொடலை, அது தனித்தே தான் இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் எழுதினார். அவர் சொன்னாருங்களா, பொற்றம்பம்னு 1008 கமல இதழ், ஓங்கார பீடம், ஒளிவட்டம், ஜோதி ஸ்தம்பம், இவற்றையெல்லாம் அனுபவத்தால் அறிங்கன்ட்டார். இது ஆதார லட்சணம் அல்ல, நிராதார லட்சணம். அது எப்படி நிராதாரம்? முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்தில் கண்கொண்டு வெளியில தான் பார்க்குறோம். அப்போ என் உள்பட எல்லாம் திருமந்திரத்தில் அவர் என்ன சொன்னார்? முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அகக்கண்ணில் பார்க்கறது தான் சந்தோஷமே, ஆனந்தமே அகக்கண்ணில் தான். ஆனந்தமே அகக்கண்ணில் தான். கேசரி கொண்டு வந்து கப்பல் கொடுக்குறீங்க, அது வாங்கி வாயில் போட்டது கண்ணு மூடுதா இல்லையா? அந்த நாக்கு சுவையை உள்ளே போய் சொல்லுதா இல்லையா? அப்போ கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவோம்? அப்போ ஆனந்தம் எங்கே உருவாச்சு? நேற்று ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு லேடி. இந்த வள்ளலாரை பற்றி நிறைய கேட்கும்போது தாரையாக அழுதுட்டு கேட்குறதுக்கு நான் ஒன்றும் இல்லை, மறுபடியும் 10 நாளில் வரேன்ட்டு போயிருக்கு. நம்மங்களுக்கு புரியல வள்ளலாரை, அவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தேடி வரவங்களுக்கு நான் சொல்லலாமா, நான் வந்து தேடி எல்லாரையும் சொல்லணுமா? இதை தான் சிந்திக்கிறேன். நம்ம தேடி வரவங்களுக்கு நான் அங்கே இருந்து சொல்லணும்.
நான் இவங்களெல்லாம் தேடி வந்து சொல்லி பிரயோஜனமே கிடையாது. வீட்டில் கூட ஒருத்தர் ஒற்றுமை இல்லைங்க. 4 பேர் 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பம், கணவன் மனைவி ஒரு பிள்ளை, 3 பேருமே ஒற்றுமை இல்லை. போய் கேளுங்களேன், ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கின்றார் அவரு. இங்கே வாழறத நான் எங்கே ஓடி போகலான்றது அது. பையனை கேட்டால் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை ஐயா, இவங்க சண்டையே எனக்கு பொறுக்கலை ஐயான்றான் பையன். அப்புறம் என்ன செய்யலாம்? இது சன்மார்க்கம். என்ன செய்யலாம்? சொல்லுங்க சொல்லுங்க. இது அருட்பெருஞ்சோதி முடிஞ்சது இல்லைங்களா? அதனால் அந்த ஒளியானது தான் உள்ளே இருக்குது. அதான் தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றார் சொல்லுமாறு எங்கனேட்டார். வேறுபதேசத்தில் மட்டும்தானே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்ற வார்த்தை பெருமாள் அது வந்து வேறுபதேசத்தில் மட்டும் தான் உபயோகம் பண்ணியிருக்காரு. ஆனால் அகவலில் எழுதும்போது முன்னாடி 4 அருட்பெருஞ்சோதி, கடைசியில் 4 அருட்பெருஞ்சோதி. மகாமந்திரத்தை கடித குறிப்பில் முத கொண்டு எதுலையுமே ஒரு இல்லை, குறிப்பில்லை. இது பேருபதேசத்தில் மட்டும்தான் எழுதியிருக்காரு. பேருபதேசம் என்பது அணுக்க தொடருடைய குறிப்பு. தம்பி இருக்கிற துறையில் ஷார்ட் ஹேண்ட் ஒன்று இருக்குது, சுருக்கு எழுத்தாளர். 1 மணி நேர பேச்சை 4 எழுத்தில் அடக்கிடுவாங்க. ஷார்ட் ஹேண்ட் எப்படி இல்லை, நீட்டு கை இல்லைங்க, குட்டை கை. ஆங்கிலத்தில் ஷார்ட் ஹேண்டுன்னா என்ன சொல்கிறது? சுருக்கு எழுத்துல, ஹேண்டுனா கை தானே. சரியான தமிழ் சொல்லிகளை பாருங்கள். அதுக்கு சுருக்கு எழுத்தாளர். வள்ளலார் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு அன்னைக்கு. எல்லாரும் எழுதி வச்ச தொகுப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொன்னதாக இவங்க எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்துங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் வெறும் அருட்பெருஞ்சோதி இதை தான் ஆசிரமத்தில் அங்கே தியான மண்டபத்தில் வச்சுருக்கேன். நாம் போட்டிருக்கிறோம், அதான் கதவுலையும் அதான் எழுதியிருக்கோம். எங்கே போனாலும் அதை தான், நம்ம பத்திரிகைலாம் அதான் வெளியிடுறோம். ஏன்னா இந்த தனிப்பெருங்கருணை வள்ளலார் உபயோகிக்கவே இல்லை, அவர் சொன்னதாக எங்கேயும் இல்லை. அதனால் நான் எடுத்துக்கொள்ளலை, நீங்கள் எடுத்துக்கங்க, அது உங்கள் சௌரியம். அப்புறம் அவர் கேட்குற நெற்றி வள்ளலார் எழுதிருக்கா தம்பி, அரிப்பா வாங்கி பண்ணுங்க. நம்ம உடம்புல 27 இடங்களில் உஷ்ணம் இருக்குது. எத்தனை இடங்களில்? 27 உடம்புல ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 27 இடங்களில் முடி குறைவாக இருக்குது. குறிப்பிட்ட இடங்களில் தலை, அக்குள் பகுதி, கோசம், இந்த 3 இடம் ரொம்ப முக்கியம். ஏன் முடி முளைக்குதான்? முடி முளைக்கிற இடம்லாம் சூடு, உஷ்ணம் உருவாகியிருக்கு. இந்த உஷ்ணத்தை இழக்கக்கூடாது. அதனால் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. அதனால் முடியை நீட்டலும் அழித்தலும் வேண்டாம் அப்படின்னார். அதை நீங்கள் வளர்க்கவும் வேணாம், நீங்கள் அதை எடுக்கவும் வேணாம், அப்படியே விட்டுடுங்க. சிவானந்த பரமஹம்சர் அதான் சொன்னார். வழி வழியாக நம்ம சான்றோர் பெருமக்கள் ஆண் மகன் யாரும் பெண் மகள் யாரும் தலையில் முடியெல்லாம் எடுக்கவே இல்லை. மஞ்சள் பூசி குளித்ததுனால தாடி இல்லை, மீசை இல்லை. அவங்களுக்கு குளிக்காமல் விட்டுருங்க, வரும். ஆக நமக்கெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண் பிள்ளைகள் எடுக்கக்கூடாதுன்ட்டார். அதனால் முடி ஏன் முடைக்கலை அப்படின்னா அங்கே சத்து இருக்குது, சத்து காயக்கூடாதுன்றார். தலையில் கவசம் இடுங்கள்னார். பெண்கள் 4 இடத்த மறைக்கணும், ஆண் பிள்ளைகள் 3 இடத்த மறைச்சே ஆகணும்னார். தலை, மார்பு, கோசம் 3 இடங்களே ஆண் பிள்ளை மறைக்கணும். தலை, மார்பகம், வயிற்றுப்பகுதி, குறிப்பகுதி 4 இடத்தையும் பெண்கள் மறைக்கணுன்னார். ஏன்னா சத்து காஞ்சி போகுன்றார். சத்துன்னா எனர்ஜி. வீட்டில் டிஃபன் செய்தாங்க, நீங்கள் வர 1 மணி நேரம் ஆகணுங்க, அதை உள்ள ஃப்ரீசரில் எடுத்து வைப்பாங்களா? ஹாட் பேக்கில் வைக்கிறாங்க. ஏன் ஹாட் பேக்கில் வைக்கிறாங்க? பொருள் ஆறாமல் இருக்கணும்ல. அப்போ இங்கே ஆறுச்சுன்னா சூடு இல்லை, சூடு இல்லைன்னா சொர்ணம் இல்லை, சொர்ணம் இல்லைன்னா உயிர் போச்சு. சூடு சொர்ணம் இல்லைன்னா உயிரே இல்லை, உணர்ச்சி இல்லை, பிணம்தான். அதனால் உயிரும் உணர்ச்சியும் இருக்கும். அதை காப்பாற்றணுன்னா வெப்பம் கூடாது, வெப்பம் அதிகமாகணும், குளிர்ச்சி கூடாதுன்னாரு. பச்சை தண்ணியில் குளிக்காதன்னாரு, பச்சை தண்ணியை குடிக்காதன்னாரு,
குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாதீங்கன்னாரு. அவருடைய பாதையே ஒரு தனி பாதை வள்ளலார். என்னங்கய்யா? வள்ளலார் அருட்பாவில் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருவாசகத்தை எடுத்து பார்த்துருக்கார். திருவாசகத்தை பற்றி பெருமையாக எழுதுறார். அடுத்து இந்த சாகா கல்வியை பற்றி ஏகதேசம் இந்து மதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றார் அவரே. இந்து மதங்களில் ஏகதேசம் எங்கேயோ ஒரு இடத்துல சாகா கல்வி பற்றி சொல்லியிருக்கின்றார். அடுத்து திருமந்திரம் விரிவாக சொல்லியிருக்கு. சாகா கல்வியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா திருமந்திரம் பாருங்கன்னார். இவர் இதை தான் எழுதியிருக்காரு சார். எனக்கு குரு இருந்தாருன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. இருக்கிறவங்க இட்டு கட்டி எழுதுவாங்க. இல்லை, நீங்கள் ஏற்றுக்கினா நான் ஏற்றுக்கணும்ல. இல்லை ஏங்க, ஒரு பொண்ணு உங்களை விரும்பணும், நீங்கள் பொண்ணை விரும்பினா போதுமா? நீங்கள் ஒரு பொண்ணை விரும்பினா போதுமா? அந்த பொண்ணு உங்களை விரும்பணுமா இல்லையா? நீங்கள் என்ன குருவாக ஏற்றுக்கிட்டா நான் உங்களை சீடனா ஏற்றுக்கணும்னா? சந்தேகம் சொன்னால் அது குருவா? சொல்லுங்கள், சந்தேகம் சொன்னால் குருவா? சொல்லுங்கள் தம்பி, தனியாக சொல்லலாம். என்னப்பா இப்போ எனக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் குருவாகலையா? ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதணும், ஒரு விண்ணப்பம். எனக்கு அதை பற்றி தெரியாது. உங்ககிட்ட உட்காரேன், நீங்கள் அழகாக எழுதுறீங்க, அந்த டிராஃப்ட்டை அவங்களாம் மறுக்கவே மாட்டேறாங்க. இப்போ இது எழுதுறதுக்கு நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்போ இங்கே குருநாதன் நீங்கள் தானே. எல்லாம் தெரிஞ்சிட அப்புறம் என்னப்பா? உங்களுக்கு உள்ளே இருக்கு குரு. நீங்கள் குருஸ்தானத்துக்கு போகல. வள்ளலார் எங்கே படித்தார்? திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் எங்கே படித்தார்? எந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கினார்? அகத்தியர் எந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கினார்? திருமந்திரம் என்ன திருமூலர் யார்கிட்ட தீட்சை வாங்கினார்? சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயே குருஸ்தானம் இருக்கு, நீங்கள் அந்த இடம் போகல. குருத்துன்றோம். இது எந்த பொருளையுமே இல்லாத ஒன்று. 3 கண்ணில் ஒரு கண் வழியாக வெளியே வரும். அது தேங்காய் மட்டும்தான். 2 கண் நமக்கு இருக்குது. அந்த தேங்காயில் இருக்க 2 கண்ணை விட்டுடுங்க. 3வது கண்ணிலேருந்து ஒன்று அந்த சத்து பொருள் போகும்போது 3 கண் வழியாக தான் போகுது. அந்த சத்து பொருள் வெளிப்படும் போது ஒரு கண் வழியாக தான் வெளிப்படுது. நம்முடைய தலையிலையும் 3 கண் இருக்குது. 2 கண் பார்க்குறோம், 3வது கண்ணுக்கு நம்ம போகலை. அதை தான் இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லி பீனியல் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்முடைய உணர்வும் நினைவும் அங்கே கொண்டு போய் நிறுத்தி பழக பழக நீங்கள் கேட்டறியாத எல்லாம் வரும்னு வள்ளலார். சுத்த சிவநோக்கத்தால் அருள் வெளியில் 1000 வண்டி புஸ்தகத்தை படிக்கிறத விட நீங்கள் அங்கே இருங்க, உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் உங்கள் குருநாதன்கிட்ட உங்கள் மனசை கொண்டு போய் நிறுத்துங்க, நீங்களே குருவாயிடுவீங்க. செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம உள்ள புருவ மத்திக்கு போகணும், அவ்வளோதான். தெரிஞ்சோ தெரியாமலே உணர்வு அங்கே நிறுத்தி பழகுங்க, அவ்வளோதான். என்னங்க, ஒரு அனுபவம் இல்லை, வெள்ளையாக தான் இருக்குது அன்னிலேருந்து இன்னை வரைக்கும். இதெல்லாம் என்னைக்கு கருப்பாகுதோ அதான் அனுபவம். புரியுதா? உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அலையில் அளக்க முடியாதான். அலையில் பேரருளால் பொருளெல்லாம் அளந்துடலாம். அருள் என்பதே அளக்க அளவுகோலே இல்லை. உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அலையில் பேரருளால் அறிவது விளக்கி சிறு நெறி செல்லாது ஒளிவுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம். அந்த தரம் எங்கே இருக்குது? தகுதி வேணும்ல சாகா கல்வியின் தரத்தை தெரிந்து கொள்வதற்கு. சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி நான் உணரணும்.
அப்போ சாக கல்வி எங்கே இருக்கு? தெளிவாக எழுத்தார். நீ தெற்கே போ, நீ இது வரைக்கும் கிழக்க இருந்துட்ட, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், போக வர்றது காரு எல்லாமே உனக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் என்னடா உனக்கு உனக்கு என்ன அப்படின்னார். குறை ஒன்றும் இல்லை கண்ணான்னா, எனக்கு குறை ஒன்றும் இல்லை ராமலிங்கம் தான் சொல்லணும். ஒரு குறையும் கிடையாது. ஒரே ஒரு குறை, செத்து போகக்கூடாது. அது குறையா போனால் போகுது. செத்த பிறகு நீ 1000 சொல்லு, எனக்கு என்ன கேட்க போகுது? சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தினார். அங்கே நல்லா புரியணும். உங்களுக்கு உணர்த்தப்படும். நீங்கள் அங்கே போனதானே? போவே இல்லையே. சாகா கல்வியின் தரத்தை உணர்த்தி அங்கே போனால் தான் வரம் தருவான். சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் அன்பை விளைவு. உனக்கு அன்பு அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் அங்கே உணர ஆரம்பித்தா. இவர் அண்ணனா தெரிவார், தம்பியாக தெரிவார். அவர் வேற ஒரு தம்பி, வேற ஒரு அண்ணனாக பார்ப்பேன். ஆனால் இதை உணர்ந்த பிறகு இவரும் தம்பி தான், அவரும் தம்பி தான், அவரும் தம்பி தான், எல்லாம் தம்பி தான். அது இது என்ன இயலுடை அதுவாய் பேதமெல்லாம் போயிடும். பேதம் கடந்த நிலை வருவதற்கு நான் என்னை தயார் பண்ணணும். நீ பேதம் பார்க்காதன்றார். அவர் இருந்தார், அவர் அனுபவம். அருட்பேர் ஒளியால் என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி, உள்ளே இருக்கிற இந்த ஒளி அணு இருக்க, இந்த உடம்ப அதுவாக கூட்டுக்கும். அது கூப்பிடும்போது இது அது கூட போகும்போது இது ஒன்றும் இல்லாமல் போகும். உள்ளொளி ஓங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளியை நம்ம பார்க்க முடியும். என்னைக்கு பார்க்கணும்? என்னைக்கு பார்க்கறது? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 நாள் அந்த அனுபவத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் போகவே இல்லையே. இது நான் சொல்லுவேன் என் அனுபவம்னு. நீங்கள் சொன்னீங்களே இப்போ, அது எனக்கு அனுபவம் ஆச்சு. ஆனால் விட்டுட்டேனே. விட்டது திரும்பவும் அரியர் வச்சுருங்க. இப்போ எழுதி ஆகணும். எழுதலை மார்க் இல்லைன்னா சொல்லுங்கள். இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி. கேள்வி ஏதாவது இருக்குங்களா? அருட்பாவில் மட்டும் கேளுங்க. என்ன தம்பி? ஆமாம், சந்தோஷம்பா. கண்ணு, அது மைக் கொடுங்க அவர்கிட்ட. உங்கள் பேர் என்ன? மணிமாறன். அனைவரும் மதங்களும் பின்பற்ற வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஐயாவையும் எடுத்து பிடிக்கிறாரு. கனக சபையில் உள்ள நடராயன் பெருவெளியில் ஆடுகிறார் சொல்லிட்டு இது ஐயா ஏதாவது நடராஜபதி மாலைன்னு இருக்கா? அருட்பாவில் நடராஜபதி மாலைன்னு இருக்கு. எவ்வளோ பாடல் தம்பி? 100ஆ? 100 பாடல். 100 பாடல். அது அத்தனையும் ஞானசரி 28 கொண்டு வந்துட்டாரு. நமசிவாயன்னு சென்ற மாதத்துக்கு முந்தைய மாதம் இங்கே வந்திருக்கு இல்லையா? வரல. இதே தொடர்ந்து வகுப்பு நடக்குது. நீ அந்த பாடம் நடக்கும்போது வரல, அந்த பாடத்தை பற்றி இப்போ கேட்குற. இப்போ தான் சொன்ன கோடு வேர்டுன்னு சொன்னேன் இல்லையா? சுருக்க எழுத்துன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மண்ணை சொல்ல வந்ததை தமிழில் நான், தண்ணியை சொல்ல வந்தது மா, நெருப்பை சொல்ல வந்தது சி, காற்றை சொல்ல வந்தது வா, ஒளியை சொல்ல வந்தது யா. அப்போ மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தான் உலகம். இந்த 5 தான் நீங்கள். உங்கள் வெளியே ஒன்றுக்கு போகிற இடம் தான் நான். தொப்புள் பகுதி வாங்கினா ம, இப்படி ஒவ்வொரு இடமா வந்தால் யா இங்கே பூர்வமத்தில் முடியுது. அந்த யா தான் இப்படி போட்டு காமிச்சாங்க. அந்த யாவே இப்படி போட்டு காமிச்சாங்க. புரியுதுங்களா? யா இங்கே தான் இருக்குது, ஆகாய பகுதி. கண்ணுக்கு உள்ளே வெள்ளையாக இருக்குது விழி, கருப்பாக இருக்குது விழி,
இந்த வெள்ளை விழிக்கும் கருப்பு விழிக்கும் இடையில என்ன இருக்குது தெரியுமா? கண்ணை பற்றி போய் படிங்க, கண் மருத்துவரை கேளுங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு துவாரம் தான் இருக்குது, ஒரு ஓட்டை தான் இருக்குது. பார்க்குறது அத்தனையும் அது வழியாக உள்ளே போய் ஸ்க்ரீனில் விழுது. அப்போ தான் உள்ளே டிவி தெரியுது. அந்த ஹோல் அடைப்படும் போது தான் ஜவ்வு அதுதான் உரிக்கிறாங்க. அதான் சொல்லுவீங்க கேட்ராக்டா. ஆக வெற்றிடம் கண்ணில் இருக்கா? காது உள்ள 2 கையும் விட்டுக்கிட்டு நான் பேசுகிறத கேட்க முடியுமா? ஏன் வெற்றிடம் இருக்கா? வெற்றிடத்தில் காற்று நுழையுதா? காற்று கூட சப்த அலைகள் போகுதா? ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே நீ ஒன்று வச்சிடறோம், நான் வாயை அசைக்கிறது தான் உனக்கு தெரியும். நான் என்ன பேசுகிறேன்னு உன் காதுக்கு வருமா? அப்போ வெற்றிடம் வேணுமில்ல. அப்போ மூக்கு துவாரம் வெற்றிடம் தானே. சளி பிடிக்குது, மூக்கில் ஒழுகுது, காற்று அது வழியாக போகுமா? வாயால் இழுத்து கிடக்குறியா? வெற்றிடம் இல்லாத இடம் ஆசன வாய் வெளியே போகிறல்ல, அது வெறும் வெற்றிடம் தானே. ஒன்றுக்கு போகிற வழி வெற்றிடம் தானே. அந்த துவாரம் அடைப்பட்டு போச்சுன்னா ஒன்றுக்கு போக முடியுதா? சொட்டு சொட்டாக வருதுன்னு அவசப்படுற. குடலில் பூரா அடைப்பு வந்து போச்சு, சாப்பிட முடியுமா? மலம் கெட்டியாக போச்சுன்னா மலச்சிக்காச்சா? அப்போ வெளிவாசல் உள்வாசல் எல்லா வாசலும் உள்ள எல்லாம் வெற்றிடம் தானே. இந்த வெற்றிடம் எல்லா வெற்றிடமும் என்ன நுழையும்? காற்று தானே. அது இல்லாத இடம் இல்லைல்ல. தண்ணியை நீ எடுத்து தான் குடிக்கணும், சோறு நீ எடுத்து தான் தின்னணும். நீ கேட்குற கேள்வியை மூச்சு காற்றை விட்டுட்டு கேட்பியா? நான் மூச்சு காற்றை விட்டுட்டு பதில் சொல்லுவேனா? இந்த காற்றை நீ தான் எடுக்கிறியா? சாப்பாடு நீ தின்றப்ப, தண்ணி நீ குடிக்கிற, சுவாச காற்று நீ எடுக்கிறியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ எடுக்கிறியா? சுவாசிக்கிற, யார் சுவாசிக்கிறது? நீ சுவாசிக்கிறியா? நீ சுவாசிக்கிறியா? என் சுவாச காற்றேன்னு சொல்ல வரியா? அது உன் சுவாச காற்று கிடையாது. நீ இழுத்து பிடிச்சின்னு உட்காரு பார்ப்போம், எவ்வளோ நேரம் உட்காருவேன்? 4 இட்லி 40 இட்லி இழுத்து பிடிச்சின்னு உட்காந்துருக்கலாம். 1 கிளாஸ் தண்ணிக்கு 4 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். காற்றை இழுத்து நிறுத்தின்னு உட்காந்துட்டு பார்க்க முடியுமா? சரி, காற்றை விட்டுட்டு தான் உட்காந்துறேன், முடியுமா? அப்போ காற்று இல்லைன்னா நீ இல்லையா? காற்று இருந்தால் நீ இருக்க. அப்போ எதில் இருக்கு? எதில் இருக்கு? நீ எதில் இருக்க? ஹூ ஆர் யூ? நீ யார்? நீ யாருப்பா? மூச்சு காற்று நின்று போச்சுன்னா இந்த கேள்வி கேட்பியா? என்ன கேட்க மாட்டல்ல. இந்த கேள்வி எப்போ கேட்ப? சோறுக்கு கேட்குற, தண்ணி குடிச்சுட்டா கேட்குற, காற்று இருக்கும்போது தானே கேட்குற. இந்த காற்றுக்காக நீ எப்போயாவது காற்று இருந்தது உண்டா? சோத்துக்கு காத்துட்டுருக்குறோம், எல்லாம் எடுத்துன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன் பாடுன்னு. அது வரைக்கும் எதாவது கொண்டு வச்சு தின்னுனே இருங்க, லேட் ஆகலாம். அதே வீட்டில் உட்காந்துருந்தா உன்னால் முடியல, ஏகப்பட்ட டார்ச்சர் இல்லை. டிஃபன் வர வரைக்கும், இட்லி சட்னி வர வரைக்கும் காத்திருப்பாங்க. காற்று வர வரைக்கும் நீ காத்துக்கினா இருக்க? உன்னை கேட்டு நான் காற்று வருது. அப்போ உன்னை கேட்டு நீங்கள் வரல, உன்னை கேட்டுக்கிட்டு நீ போக போகிறதில்ல. நம்ம கேட்டுன்னு இங்கே வரல, நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம போக முடியாது. நம்ம வந்த பிறகு நாளை குறித்து தேதியை குறித்து பிறந்த நாளாம், பிறந்த நாள்னு ஒன்று வந்தால் இறந்த நாள்னு ஒன்று வரும்ல. இறக்காத இருக்கிற ஒருத்தனுக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடலாமா? சாக மாட்டேன், பிறரிடத்தில் செல்ல மாட்டேன், பொய்யில் புலர்ந்து மனம் வேக மாட்டேன், பொய்யுலகன் ஆக மாட்டேன், மறந்தால் உயிருடையனார். தம்பி, உனக்கு உள்ளதான் இருக்கு. நீ அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுவே இந்த உடம்பை பலவிதமான மாற்றங்களை உள்ளாக்கும். அதுக்கு உணவை முதல்ல மாற்றணும், குடிக்கிற தண்ணியை மாற்றணும், எண்ணங்களை மாற்றணும், பார்க்கும் பார்வையை மாற்றணும், கேட்கும் காதை மாற்றணும், உண்ணும் உணவை மாற்றணும், நடக்கும் நடையை மாற்றணும். புரியுதா? இதெல்லாம் நீ உடம்புல மாற்றினாதான் உள்ளே போக முடியும். இந்த சுவாச காற்றை பற்றி சொன்னேன் இல்லையா?
இது வலது நாடி, இது சூரியன், இது இடது நாடி, இது சந்திரன். நடுவில் ஒரு நாடி போகுது, அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாதான்னு கேட்காத, புரியுதா? அதுக்கு அக்னி நாடின்னு பேர். அந்த நாடி தான் நடராஜர். வள்ளலார் பிரிதொரு பகுதியில் எழுதியிருக்காரு, படிங்க. நடுநாடி 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 எழுதுறாரு. நடுநாடி ஒடுகூடி நடமாடும் பதியே நடராஜ பதியேனார். சிதம்பரம் கோயிலில் அந்த புத்தகத்தை வாங்கி படி. நம்ம தொப்புளுக்கு கீழே 72,000 நரம்பு இருக்குது. இந்த 72,000 ஓடு போட்டிருக்காங்க. அந்த 72,000 தங்க ஓட்லேயும் ஒரு நாளைக்கு நாம் சுவாசிக்கிற காற்று 21,600. இனிமேல் சயின்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம பெரிய ஞானிகள் சொல்லிட்டாங்க. இந்த 21,600 ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்கு. நம்முடைய உடம்புல 9 மையம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதா, சுவாதிஸ்தானம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகசரார, பிரம்மகுகா, இப்படி 9 மையம் இருக்குது. இந்த 9 மேலே கலசம் வச்சுருக்கான். மெய், வாய், கண், செவி, மூக்கு 5 படி, புரியுதா? உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இடது கால் ஊனிருக்கா, வலது கால் ஊனிருக்கா? நடராஜா பார்த்தியா? பார்க்கலையா? யாராவது நடராஜர் இருக்காரா? யாருங்க? ஒரு நடராஜர் கூட வரலையாமே. நடராஜர் எந்த காலம் ஊனிருக்கார் தம்பி? இருங்க, அவரு சொல்லணுங்க. அவர் தானே கேள்வி கேட்டார். எந்த காலை ஊனியிருக்காரு, எந்த காலை தூக்கியிருக்காரு தெரியலையா? இப்போ நடராஜரை பற்றி இவ்வளோ தெரியாமலே கேட்டால் என்ன கேள்வி இது? உன்னை பற்றி தெரிஞ்சால் கேட்கணும். போய் நான் சிதம்பரம் போகிறேன், நடராஜனை நாளைக்கு பார்த்துட்டு வரேன், சரியா? அது ஒரு தத்துவம் தம்பி. நம்ம சுவாச காற்று உள்ளே எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்றதை எடுத்து காண்பிச்சாங்க. அதனால் நடராஜர் ஒரு தத்துவம். உங்களுக்குள்ளே சுவாச காற்று நெருப்பாக ஓடிட்டுருக்கு. அதை சொல்ல வந்தது தான் சிதம்பரம். சிதம்பரம் என்ற சொல்லு 2 புறங்களுக்கு மத்தியில் இருக்க இந்த இடத்தைத்தான் குறிக்க முடியும். இதுக்கு தான் சிதம்பரம்னு பேர். சிதம்பரம்ன்ற ஊருக்கு பேரை வச்சுட்டாங்க. ஊரை பேர் வச்சு அதில் ஒரு சிலையை வச்சு எல்லாம் பண்ணி இடம், பொருள், காலம் எல்லாத்தையும் சொல்லி தத்துவார்த்தமான நம்ம உடம்பை சொல்லி உள்ளே போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க பெரியவங்க. அவங்க செய்ததெல்லாம் சரி. நீங்கள் அங்கே போன உடனே அவங்க சொல்லித்தரணும் உங்களுக்கு, இதுதான் எல்லாம் அப்படின்னு. நமக்கு அவங்கெல்லாம் சொல்லித்தரவே இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது சன்மார்க்கத்தை இல்லை கொண்டாடலான்னு எழுதியிருக்காரு. எனக்கு விருப்பம் இல்லை. இல்லைங்க, உங்கள் பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடுறது எனக்கு ஒன்றும் சரி. வள்ளலார் என்ன சொன்னார்? நாமெல்லாம் மாற மாட்டோம்னு தெரியும் அவருக்கு. என்னங்க, நாமெல்லாம் விடாப்பிடியாக எதையாவது பிடிச்சிக்கிட்டு அதிலே தொங்கிட்டு இருப்போம். அதை விட்டு நம்மெல்லாம் வர முடியாது. ஆமாம், ஆட்டுக்கல்லையும் அம்மியும் விட்டுடுவோம், கிரைண்டரையும் மிக்சியும் விடுவோமா? சொல்லுங்கள். துணி துவைக்கிற கல் வேணாம், பக்கெட் வேணாம், டப்பு வேணாம், ஆனால் வாஷிங் மிஷின் விடுவோமா? அப்போ எப்படி போயிட்டுருக்குறோம்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். இந்த வழிபாடு விஷயத்தை மட்டும் நாங்கள் அங்கேயே தான் நிற்போம். இது அடாவடித்தனம் சொல்லுவாங்க, அப்படி தானே ஐயா? சம்சாரிகள் விவாகம்னா கல்யாணம், விவாகம் முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல், பாடல், வரிசை, ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்க்கம், சித்திராண்ணம் முதலிய பெருமைப்பாடுகளையும் நடத்தியும் எக்களிப்பில் ஆழ்ந்து இருக்கும் தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த விஷயம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராரு? ஜீவர்களுக்கு பசியை பற்றி எழுதி
தெளிவாக நம்ம கொண்டு போகிறாருங்க தம்பி. அதனால் நீங்கள் வரிசைப்பாடெல்லாம் பண்ணுங்கன்ட்டார். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மாதிரி எதுவும் வேணாம். அதனால் பசித்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்த மறுபடியும் அதையே தான் வலியுறுத்தி பேசுகிறாருங்க தம்பி. அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அடுத்த கேள்வி ஏதாவது கேட்பா? விவாகம், உத்தரப்பேரு, தெய்வம், தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு, எருது, எருமை, ஆடு, குதிரை, தாவரம் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும், விவாகம், புத்திரப்பேறு, தெய்வம் படைத்தல் முதலிய பல வகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் அதை குறித்து பொருட்டு செலவு செய்தலை அமைத்து விவாகம் முதலிய அந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும் என்றும், அப்படி செய்தால் பசித்தவர் பசி நீங்கி அடைந்த அந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான இன்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். சம்சாரிகள் விவாகம் முதலிய விசேஷ காரியங்களில் இந்த பந்தல்லாம் அலங்கரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் இப்போ கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டார். புத்திர பேர் எல்லாம் சொல்லிட்டாரு. பிறந்த நாள் இங்கே ஒன்றும் காணோம். தம்பி பிறந்தநாள் எழுதியிருக்காரு. அப்போ பிறந்தநாள் சொல்லலையாம். சொல்லிட்டார் பாருங்க குருநாதர். சமாதி வைத்து வழிபட சொல்லவே இல்லை. அவர் சமாதியை வைக்க சொன்னார். சமாதினா யாருக்கு சமாதி தெரியுங்க? சமரச வேத பாடசாலை ஒன்று பண்ணார். இந்த வேதசாலையில் எத்தனை வயசுக்கு மேலே சேர்க்கணுன்னா 10 வயசுக்கு மேலே, 12 வயதுக்கு மேலே கொண்டு வந்து சேர்க்க சொன்னார். அந்த 12 வயதுக்கு மேலே ஒரு பிள்ளை கொண்டு போய் சேர்த்தா அவனுக்கு படிப்பு வருமானு கேட்பீங்க. அவர் சொல்லி கொடுக்குற கல்வி என்ன கல்வி அப்படின்னா சாகா கல்வி. அங்கே சமரச வேதம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த வேத பாடசாலையில் காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம், 4 மணி நேரம் தான் வகுப்பே. அதில் வாசிக்கணுன்றார். எதை வாசிக்கிறது? அப்படி வாசிக்கும்போது அந்த குடும்பத்தாருக்கு இங்கேருந்து பணம் அனுப்பணுன்றார். அவர்களுக்கு யாராயின் ஒருவருக்கு வாசிப்பில் பயிற்சி நேர்ந்தால் அவங்க அந்த ஆதி நிலைக்கு போயிடுவாங்க. ஆதி சம நிலைக்கு போயிட்டாங்கன்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, நாசி வழியாக காற்று ஓடாது, வாய் பேசாது, சாப்பிடாது, உடம்பு ஆடாது, அசையாது, அப்படியே உட்காந்துருக்கும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, மூச்சு அடங்கியிருக்கும். அப்படி அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை கொண்டு போய் நீ அடக்கம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பெண்ணையாற்றங்கரையில் முதுமக்கள் தாழ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம சான்றோர் பெருமக்கள் யாரும் சாகவே இல்லை. உங்கள் அப்பாவை வச்சு நீ காப்பாற்றுவ. உங்கள் அப்பாவுக்கு அப்பாவை கூட தாத்தான்னு வச்சுருப்ப. இல்லை தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? அவன் சாப்பிடவும் மாட்டான், ஒன்றுக்கு போக மாட்டான், மலம் கழிக்க மாட்டான். அந்த திண்ணையில் அப்படியே எலும்பு தோலுமாக உட்காந்து கிடக்கும். சுவாசம் வரைக்கும் உள்ளே போகும், வெளியே வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவருக்கு பிடித்த உணவெல்லாம் பண்ணி அவர் உபயோகித்த பொருளெல்லாம் வச்சு பெரிய சால் ஒன்று பண்ணி, அதான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க, அது உள்ளே தூக்கி உட்கார வச்சு ஒரு பானையை கொண்டு போய் தலையில் கவுத்து ஓட்டை போட்டு சாகடிக்க மரணம் அதை செய்ய மனசில்லை. காக்கா கழுகு உட்காந்து கொத்திடுமோன்ற பயம். ஒரு பானையை ஒன்று கவுத்து அதில் ஓட்டையை போட்டு விட்டு வந்துடுவாங்க. அது அப்படியே உட்காந்துக்கிட்டே கணந்து எப்போ போச்சுன்னு யாருக்கு தெரியும்? மரணம் அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ மாதிரிலாம் இல்லை. அதுதான் முதுமக்கள் தாழி. இப்போ கீழடி போனேன் நான். கீழடியில் இந்த பானைலாம் இருக்குது. எங்ககிட்ட ஒரு 3 பானை இருக்குது. ஏது உங்கள் முதுமக்கள்லாம் கேட்டுறாதீங்க. எங்கள் பாட்டன் தாத்தி காலத்துலேருந்து வச்சுருக்குறோம். புரியுதுங்களா?
அதனால் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக சாகவே இல்லை. அப்படிப்பட்டவங்கள தான் சமாதி செய்யணுன்னாரு. ஏன்னா அவங்க திரும்ப வெளிப்படுவாங்க. அவர்களே சமாதி செய்தல் வேண்டும் சொல்லியிருக்காரு. யாருக்காயினும் தேகாணி நேரிட்டால், யாருக்காயினும் அந்த மாதிரி வாசிப்பில் இருந்தால் யாருக்காயினும் தேக ஆணி மரணம் வரும். அப்போ வாசிக்கும்போது மரணம் வராது. அவர் பெற்ற அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அந்த வகுப்பும் நடக்கலை, செய்யவும் இல்லை. இன்றைய நிறுவன நாளிலே நம்முடைய சங்கத்தில் வந்து சத்சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சத்திய சாரத்தை இத்துடன் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா உயிரின் விஷயமாக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிய நாடு வளர்ந்தது. அருள் பெரும் அருள்